மேம் இந்த விஷயத்தை ஒட்டி நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கணும்னு நினச்சது என்னென்னா, நம்ம ஊரில் இந்த எலக்ட்ரல் சிஸ்டமில் இந்த பூத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்சிக்காரர்களும் ஒரு டேபிளில் உட்காந்துருப்பாங்க. ஒரு ஒரு ஓட்டர் உள்ளே வர்றப்பையும் வந்து அந்த டிக் பண்ணுவாங்க, அவங்கள பார்ப்பாங்க. இது வந்து ஒரு ப்ராசஸ் இயல்பாக நடக்கிறத பார்ப்போம். ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை மீறி அல்லது வந்து அந்த லிஸ்ட்டை மீறி யாரும் உள்ளே வந்துட முடியாது அப்படின்றப்போ ஒரு துல்லியமாக ஒரு கால்குலேட் பண்ணுற ஒரு இது நம்மளுடைய சிஸ்டமில் இருக்குது. இதை மீறி இந்த டேட்டாவை கொண்டு வர்றதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வெளியிடுவதற்கு ஏன் இவ்வளோ பெரிய நேரம் பிடிச்சது? ஏன்னா இப்போது அந்த பகுதியில் பூத் கமிட்டியில் இருக்கிறவங்களே இந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு வேலையாக அது இருக்குது. அப்போ ஏன் இது இவ்வளோ பெரிய காலம் எடுத்தது இந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அசம்பிளியோட ஓட்டர் நம்பர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 6 லட்சத்தி சொச்சம். மகாதேவபுராலே பார்த்தோம், 6 லட்சத்தி சொச்சம் ஓட்டர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. ஒரு பூத்துங்கிறது வந்து 1000 பேர். அந்த பூத் லெவல் ஏஜென்ட் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறோம் இல்லையா, அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒன்லி தோஸ் 1000 ஓட்ஸ். அந்த 1000 பேரையும் அவங்க ஒரு பெங்களூர் மாதிரி நிறையா ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கிற ஒரு நகரத்தில் அந்த 1000 பேரும் அங்கே இருக்கிற எந்த கட்சியோட பூத் லெவல் ஏஜெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எல்லாரையும்லாம் தெரிஞ்சிருக்காது. ஓரளவுக்கு தெரியும். அந்த பூத் லெவல் ஏஜெண்ட்டுங்கிறது வந்து ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் அவங்களோட ஓட்டும் அந்த ஏரியாவில் தான் இருக்கணும். ஸோ அது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர 1000 பேரையும்லாம் தெரிஞ்சிருக்காது. எஸ், அவங்க வந்து ஃபோட்டோவும் சிலரெல்லாம் எப்படி ஃபோட்டோ கம்பேர் பண்ணால் எவ்வளோ மோசமான ஃபோட்டோ இருந்தது அந்த சில அந்த எலக்டோரல் ரோலில் அப்படிங்கிறதும் திரு ராகுல் காந்தி வந்து காமிச்சார், அந்த ப்ரெசன்டேஷன்லேயும் காமிச்சார். ஃபோட்டோவை பார்த்து டிக் பண்ணுறாங்க, அதோட சர்டனிட்டியும் ஓரளவு தான் இருக்கும். ஆனால் பூத் லெவல் ஏஜென்ட்டுங்கிறவங்க அந்த 1000 ஓட்டு தான் அவங்களுக்கு தெரியும். அவர் பக்கத்து பூத்தில் போய் அவர் ஓட்டு போட்டாருன்னா இவங்களால அதை பண்ண முடியாது. ஸோ என்டையர் எலக்டோரல் ரோலுங்கிறது வந்து ஒரு கட்சியோட தலைமை அலுவலகத்து தான் இருக்கும். ஸோ அதுவும் எப்படி கொடுக்குறாங்க இவங்க, எக்ஸெல்லோ சிஎஸ்வி ஃபைலோ கிடையாது, அது வந்து ஒரு பிடிஎஃப். ஸோ அந்த பிடிஎஃபை எடுத்து அதை வந்து டிஜிட்டலாக வந்து கன்வெர்ட் பண்ணி மேனுவலாக செக் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு இத்தனை நேரம் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நிச்சயமாக பூத் லெவல் ஏஜென்ட் பண்ண முடியாது.